ஹாய் வெல்கம் டு பனாசர் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம அரேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது தான் அரே. சரிங்களா? அந்த வேல்யூஸும் அந்த வேல்யூஸோட டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சேம் டேட்டா டைப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் நம்ம ஃபிக்ஸ்டு சைஸ் ஸ்ட்ரக்சராக தான் அதை கொடுக்க முடியும். சரிங்களா? நம்ம சைஸை மாடிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? அண்ட் இதில் இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்னா த்ரூ இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேங்களா? இண்டெக்ஸ் வச்சு தான் அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இதில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அரேஸை நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சேம் டேட்டா டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கணும். சரிங்களா? சேம் டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான், அதாவது இன்டிஜர்னா எல்லாமே இன்டிஜர், ஸ்ட்ரிங்னா எல்லாமே ஸ்ட்ரிங், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நமக்கு அதோட எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சேஞ்ச் பண்ண முடியாது சைஸஸ். சரியா? ஆனாலும் இது எப்படின்னா ரொம்ப ஆக்சஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ரொம்ப எஃபிஷியன்ட்டா நம்ம அரேஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி அதை இனிஷியலைஸ் பண்ணணும், எப்படி அதை டிக்ளேர் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ இன்ட் இதை எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா இது அரேன்னு அர்த்தம். சரியா? அப்ப இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட் இங்க நீங்க ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்கன்னா ஸ்ட்ரிங் ஸ்கொயர் பிராக்கெட். சரியா? இன்ட் டேட்டா டைப் சொல்லி ஸ்கொயர் பிராக்கெட் ஈக்குவல் டு, அதாவது நம்ம டேட்டா டைப் அடுத்தது வேரியபிளோட பேர் கொடுத்துடணும். ஈக்குவல் டு நியூ. ஏன் இங்க நியூ கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ கீவேர்டு எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, இங்க இனிஷியலைஸ் இங்க டிக்ளேர் பண்றீங்க. அடுத்ததோட வேல்யூஸ் இனிஷியலைசேஷன்லாம் அடுத்த லைன்ல நடக்குது. சரிங்களா? அப்ப நீங்க நியூ இன்ட் ஆஃப் 5 அதோட ஃபிக்ஸ்டு சைஸை நீங்க இங்க சொல்லிடணும். அரே ஆஃப் சைஸ் 5ன்னு சொல்லிடணும். சரியா? இப்ப அடுத்து நம்பர்ஸ் ஆஃப் 0. இங்க நம்பருங்கிறது என்னது? வேரியபிளோட பேரு. ஓகேயா? நம்பர்ஸ் ஆஃப் 0னா இண்டெக்ஸ் பொசிஷன்ல தானே இதை எடுத்துக்கும். அப்ப 0 ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே? 10, செகண்ட் வேல்யூ 20, தேர்ட் வேல்யூ 30. அண்ட் இது 0 to 4 வரைக்கும் தான் நீங்க கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். சரியா? ஓகே. இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் 10 to 50 வரைக்கும் இருக்கும். ஓகேயா? இதையே எனக்கு என்ன இப்படி ஒவ்வொரு வேல்யூவா நான் இப்படி ஒவ்வொரு லைன்லயா கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியும் கொடுக்கலாம். இன்னொரு மெத்தட்லையும் நீங்க இதை இனிஷியலைஸ் பண்ண முடியும். அதுதான் நான் இங்க செகண்ட்ல பண்ணியிருக்கேன். ஓகேயா? இதை பண்ணிட்டு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுல நான் என்ன சொல்றேன், இதே தான் இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட்டு num1ன்னு இன்னொரு வேரியபிள் எடுத்திருக்கேன். இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இதே தான் கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள இப்படி கொடுக்கணும். நீங்க நியூ இன்ட் ஆஃப் 5 கொடுக்காம கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள எத்தனை வேல்யூவோ அதை கமா யூஸ் பண்ணி நீங்க ஒரே லைன்ல நீங்க கொடுத்துடலாம். சரியா? இப்படி கொடுத்தாலும் இது உங்களுக்கு இது அரே உங்களுக்கு டிக்ளேர் ஆயிடும். இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இப்படியும் நீங்க கொடுக்கலாம், இப்படியும் நீங்க கொடுக்கலாம். அந்த அரேக்கு வேல்யூஸ் கொடுக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, console.writeline நான் என்ன சொல்றேன், num1 of 0. அப்ப 0னா என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதை எடுத்துட்டு நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி num1 of 2னா 0, 1, 2. அப்ப இங்க 30 நமக்கு கொடுக்கும். ஓகேயா? இப்படிதான் நம்ம அரேவை இனிஷியலைஸ் பண்ணணும். சரியா? இதை நான் இப்படிதான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்க லூப்ல கூட நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? இப்ப இதுக்கு நான் அவுட்புட் இதுதான் நான் இங்க சொல்லிட்டேன். ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அரே கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, int I equals 0, I less than num1 dot length. இதோட லென்த் வரைக்கும், அதாவது num1 ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இதுல இருந்து இந்த லென்த் வரைக்கும் கடைசி வரைக்கும் எத்தனை டேட்டாஸ் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் டிராவல் பண்ணி போகும் I++. இப்போ num1 5ன்னு சொல்லிட்டேன். அப்ப என்னவாகும், எனக்கு 0னா ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுக்கும். அடுத்து 10, 20, 30, 40, 50 இப்படி வரும் நமக்கு. சரியா? இதே மாதிரி ஃபார் ஈச் லூப்ல நம்ம கொடுக்குறோம். ஃபார் ஈச் லூப்ல நான் என்ன சொல்றேன், இன்ட் நம் இன் நம்பர்ஸ் இதே தாங்க வரும். சரியா? அப்போ இது என்னன்னா, ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா நீங்க அதை இனிஷியலைஸ் பண்ணணும், அதுக்கு கண்டிஷன் கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் கொடுக்கணும். ஃபார் ஈச்ங்கிறது ஷார்ட் அண்ட் ஃபார் தான் இல்லையா, ஈஸியா ஃபார்ல கொடுக்கறது தான் இல்லையா. ஸோ ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களோட ஆக்சஸ். சரியா? இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சாரி, ஏதோ ஒரு இதில் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க. 10, 30 ஒரு நிமிஷம்.
இங்கே ஸ்பேசஸ்லாம் நான் கொடுக்காதனால அது அப்படியே வந்திருக்கு சரிங்களா. 10 30 அதாவது 0வும் இதுவும் கேட்டோம்ல, இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அடுத்து ஃபார் லூப்போடது, அடுத்து ஃபார் ஈச் லூப்போடது. அதனால தான் எனக்கு பாருங்க 10 to 50 வந்து எனக்கு 2 தடவை வந்திருக்கு. ஓகேயா, 10 to 50 இது ஃபார் லூப்போடது, இது ஃபார் ஈச் லூப்போடது சரிங்களா. இப்படி நமக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஸ்ட்ரிங் அரே எப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் அரேனா அதாவது அரேவை நம்ம வந்து இப்போ எப்படி கொடுத்தோம், நம்ம இன்டீஜர்ல கொடுத்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ல எப்படி அரேவை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கும் அதே தான். இன்ட் கொடுத்த மாதிரியே ஸ்ட்ரிங் கீவேர்ட் கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு வேரியபிளோட பேரு ஈக்குவல் டு வேல்யூ. வேல்யூஸ் எப்படி கொடுக்கணும்னா, இதுக்கு எப்படி நீங்க கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள கமா கொடுத்தீங்க அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுக்கணும். ஆனா இங்க ஸ்ட்ரிங்குங்கிறதுனால நீங்க டபுள் கோட்குள்ள கொடுக்கணும். ஓகே, இப்போ டபுள் கோட்குள்ள நான் சொல்லிடுறேன். ஆப்பிள், மேங்கோ, பனானா, மேங்கோ 3 வேல்யூ கொடுத்துட்றேன். இதை நான் ஃபார் ஈச்சில் நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபார் ஈச்சில் ஸ்ட்ரிங் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்டுங்கிறது ஃபார் ஈச்சுக்காக நான் கொடுத்துருக்க வேரியபிளோட பேர். ஓகே, இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் இங்கேருந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணும் சரியா. ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரும் ஒவ்வொரு வேல்யூவையாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஆப்பிள், பனானா, மேங்கோ 3ஐயும் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் எனக்கு ரன் பண்ணும் சரியா. இதுதான் வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது, லூப் யூஸ் பண்ணுறது, இந்த அரே எக்ஸாம்பிள்ஸ்லாம். ஓகே, இப்போ அரேல ஒரு அரே தான் கொடுக்க முடியும்னா இல்லை, அது வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் அரே அப்படி சொல்லுவாங்க. ஓகே, சிங்கிள் டைமென்ஷனல் அரே. சரி, இதுலேயே இன்னொன்று இருக்கு மல்டி டைமென்ஷனல் அரேன்னு. அதாவது 2 டைமென்ஷனல் அரே இருக்கு, 2D அரேன்னு சொல்லுவாங்க. அடுத்து 3 டைமென்ஷனல் அரேன்னு இருக்கு, 3D அரே. இதெல்லாம் வித் எக்ஸாம்பிள்ஸோட இப்போ பார்க்கலாம். 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரேங்க. ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மட் சரியா. மேட்ரிக்ஸ்க்கு, டேபிளுக்குலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அரே எப்படி யூஸ் பண்ணோம், வெறும் 2 ஸ்கொயர் போறாது, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் செட்டு மட்டும் நம்ம கொடுத்தோமா. இங்க எப்படி கொடுக்கணும்னா அதே மாதிரி கொடுத்து நடுவுல ஒரு கமா கொடுக்கணும். கொடுத்தோம்னா இது வந்து 2D அரேன்னு அது புரிஞ்சுக்கும் சரியா. இப்படிதான் இதை டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இதுல வந்து வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இங்க நம்ம எப்படி கொடுத்துருந்தோம், வெறும் ஒரு கர்லி பிராக்கெட்குள்ள அந்த கமா கொடுத்து இது மட்டும் தான் வந்துச்சு இல்லையா. இந்த 2D அரேல பாருங்க, இது ஒன்று கமா கொடுத்து கீழே ஒன்று இருக்கு. ஓகேயா, இப்போ இதுக்கும் எப்படி அக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது 0ல இருக்கும். ஓகே, இது செகண்ட் வந்து 1ல இருக்கும். இப்போ இந்த 0ல 0னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, 0,1னா இந்த ரெண்டாவது வேல்யூ, 0,2னா இந்த மூணாவது வேல்யூ. அதே மாதிரி இந்த செகண்ட் எப்படி எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் 1ன்னு எடுத்துக்கும். 1,0 ஓகே, 1,0னா இது, 1,1னா இது, 1,2னா இது. ஓகேவா, இப்போ நான் கன்சோல் டாட் ரைட்டர்ல 0,1ன்னு சொல்றேன். அப்போ 0ல 1னா எனக்கு என்ன வேல்யூ வரும் யோசிச்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இங்க ரன் பண்ணி காட்டுறேன். பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 2 ஓகேவா, எப்படி 2 எடுக்குதுன்னு தெரியுதா. 0 0 0 0 1 0 2 1 0 1 1 1 2 சரியா. இப்போ இங்க 1 1 அதாவது இப்போ எனக்கு இங்க ஆன்சர் 5 வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம எப்படி இதை எப்படி கொடுத்தா எனக்கு இந்த வேல்யூ 5 எனக்கு அவுட்புட்ல வருங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். 3D அரேக்கு போகலாம். ஓகே, 2 டைமென்ஷனல் அரேனா நான் சொல்லிட்டேன் ஒரு கமா கொடுக்கறது. 3 டைமென்ஷனல் அரேனா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க இதுல எப்படி கொடுப்பீங்கன்னா சின்டாக்ஸ்ல 2 கமா கொடுப்பீங்க, வேல்யூஸ் வரும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கியூபுக்கு. ஓகேவா, கியூபு லேயர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து 3D அரேக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் என்ன கேசஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2Dக்கு நான் சொன்னேன்ல, டேபிள்ஸ்க்கு, மேட்ரிக்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அண்ட் வந்து மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். கேம் போர்ட்ஸ் லைக் செஸ்ஸுக்கு, டிக்டாக்டோ கேம் இருக்கும்ல, அதெல்லாம் டிசைன் பண்றதுக்கு நம்ம 2D அரே யூஸ் பண்ணிக்கலாம். 3D அரே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, 3D கேம்ஸ்க்கு, கிராஃபிக்ஸ்க்கெல்லாம் 3D அரே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, அண்ட் வந்து சயின்டிஃபிக் டேட்டாஸ் லைக் டெம்பரேச்சர், ப்ரெஷர் செக் பண்றது, RGB சேனல்ஸ், இது வந்து இமேஜில் RGB வேல்யூஸ்லாம் கொடுக்குறோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து 3D அரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேயா, அண்ட் 3Dனா என்னன்னு வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து 2D அரேயோட ஸ்டாக் டுகெதர், அதாவது 2D நிறைய 2D அரேஸை ஒன்று சேர்த்த மாதிரியான ஒரு மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கமா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை என்னவா எடுத்துக்கணும்னா லேயர், செகண்ட் வந்து ரோ, தேர்டு வந்து காலம், இப்படி தான் அது எடுத்துக்கும் சரியா. இப்போ இந்த லேயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது 2x2 மேட்ரிக்ஸ், 2 2 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறோம். இந்த லேயருங்கிறது இது லேயர் 1,
இது லேயர் 2 சரியா? அப்படி நம்ம எடுத்திருக்கோம். அதனால தான் 2,2,2ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதை பாருங்க, நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதுக்கு வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 1 2 3 4 இருக்கு, ரெண்டாவதுல 5 6 7 8 இருக்கு சரியா? இந்த இது ஓகே. ஓகே, அடுத்தது நம்ம ஜாக்கட் அரே போலாம். ஓகே, இப்போ இப்படிதாங்க இந்த 2D அரே இப்படிதான் நம்ம கொடுக்கணும் சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல 2 கமாவோட வேல்யூஸ் இப்படிதான் நம்ம வந்து 2D அரே கொடுக்கணும். ஓகே, 3D அரே எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2D அரேனா ஃபிக்ஸ்டு, அதாவது எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் அரேலையும் உங்களுக்கு சேம். இப்போ 2னா இங்க வந்து 4 வேல்யூஸ் இருக்குல்ல, 2 அரே 2 லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்ல, இங்கேயும் 2 தான் யூஸ் பண்ணணும். இங்க 3னா இங்க 3, இங்க 4னா இங்க 4, அப்படி நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கணும் 2D அரேவை பொறுத்த வரைக்கும். ஜாக்கட் அரேனா இதுவும் அரேஸ் ஆஃப் அரேஸ் தான். ஆனா இதுல வந்து நீங்க வேற வேற சைஸ்ல உங்களால கொடுத்துக்க முடியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல நான் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், செகண்ட்ல 3 வேல்யூ கொடுத்துருக்கேன், தேர்ட்ல 1 வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்ல கொடுத்து உங்களால வந்து எடுத்துக்க முடியும். இதுவும் அதே மாதிரிதான். நம்ம எப்படி நான் சொன்னேன்ல, இதை வந்து 0th பொசிஷன் எடுத்துக்கும், இதை ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கும், அந்த மாதிரிலாம் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இங்கே எடுத்துக்கும். நான் இங்க அரேல நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு பாருங்க, 1 of 2ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது எப்படி எடுத்துக்கும்னு பாத்தீங்கன்னா, இது 0 0 0 0 1, இது 1 0 1 1 1 2. அப்ப எனக்கு இந்த 5 இங்க கொண்டாந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுது சரியா? இது வந்து 2 0 ஓகேயா? இது எனக்கு இப்ப 6 வேணும்னு நினைச்சேன்னா நான் 2 0ன்னு இங்க கொடுக்கணும் சரியா? ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, 5 எனக்கு வருதா? ஓகேவா? இதுல நான் வந்து 2 0 கொடுத்தேன்னா எனக்கு 6 வரும். எனக்கு இங்க 6 இந்த வேல்யூ எனக்கு ரன்ல வரணும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம இந்த அரேயோட பொசிஷன் எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 6 ஓகேவா? 2 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 வரும். இப்படிதான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ வந்து இதை என்னென்ன கேசஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம், இந்த ஜாக்கட் அரேவை என்னென்ன கேசஸ்ல யூஸ் பண்றோம்னா, டேட்டா இர்ரெகுலரா இருக்கு ஓகேங்களா? இங்க நான் சொன்னேன்ல, நீங்க வந்து 2D அரேனா நீங்க என்ன பண்ணணும், 3D அரேனா நீங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அரேலையும் செகண்ட் அரேலையும் ஈக்குவல் டேட்டாஸ் இருந்தா நீங்க வந்து அந்த 2D அரே 3D அரே யூஸ் பண்ணுவீங்க. இது இர்ரெகுலர் டேட்டாவா இருக்கு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல எல்லாம் இருக்கு அப்படின்னா தான் நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், ஜாக்கட் அரே ஆஃப் அரேஸ்னு சொல்லுவாங்க இதை சரியா? ஜாக்கட் அரே யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இதை கொடுத்துக்கலாம். இது ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த 3 அரேஸோட ஒரு சிங்கிள் லைன்ல நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 2D அரேங்கிறது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி சரியா? டேட்டா யூனிஃபார்மா இருக்கா, சேம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கா, அப்ப நீங்க 2D அரே யூஸ் பண்ணுங்க. 3D அரேக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஸ்டாக் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி, அதாவது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மேல ஒன்னொன்னு வச்சுக்கிற மாதிரி ஓகே, ஒரு லேயர்டு ஃபார்ம்ல ஒரு டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 3D அரே யூஸ் பண்ணணும். ஜாக்கட் அரேனா அன்ஈவன் ரோஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? ரோஸ் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும், ஜாக்கட் அரே யூஸ் பண்ணணும். இதுதான் ஓகேங்களா? இது 3 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த 3 அரே உங்களுக்கு எப்பயும் மறக்காது. ஓகே, இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகேங்களா? இந்த அரேஸ் இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் மார்க்கை ஸ்டோர் பண்றது ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, நான் இங்க இன்ட் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். மார்க்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இதோட ஆவரேஜா நான் ஃபைன் பண்றேன். எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் சம் ஈக்குவல் 0ன்னு சொல்லிட்டேன். ஆவரேஜ் வேணும்னா நமக்கு என்ன வேணும், சம்மும் தேவை இல்லையா? அப்பதானே அதை வந்து டிவைட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ வந்து டோட்டல் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் தானே ஆவரேஜ் ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம சம் எடுக்கிறோம். இதே நான் ஃபார் ஈச்ல போட்டிருக்கேன். ஏன் எல்லாத்துக்கும் நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபாரை காட்டிலும் ஃபார் ஈச் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நமக்கு டக்குன்னு நம்மளால ப்ரோக்ராம் வந்து எடுத்துக்க முடியும். அதனால தான் நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? இதை நீங்க ஃபார்லையும் ட்ரை பண்ணி நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே, இந்த ப்ரோக்ராம். ஓகே, இப்போ ஃபார் ஈச்ல இன்ட் மார்க் இன் மார்க்ஸ் ஓகேவா? அதாவது நான் இந்த மார்க்ஸ் இங்க யூஸ் பண்றேன். மார்க்குங்கிறது ஃபார் ஈச் லூப்போட வேரியபிள் பேர் ஓகே? ஃபார் ஈச்சுக்காக நான் யூஸ் பண்ண வேரியபிளோட பேர். ஓகே, சம் பிளஸ் ஈக்குவல்ஸ் மார்க்னா என்ன அர்த்தம்? சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மார்க்னு அர்த்தம் இல்லையா?
இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் ஓகேங்களா. அந்த வீடியோஸ்லாம் நம்ம இதில் இருக்கு. இந்த மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம வீடியோவில். ஓகே, இப்போ வந்து இதை வந்து சம்ல நான் போட்டுட்டேன் ஓகேயா. எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து நான் சம்ல போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆவரேஜ் ஈக்குவல் டு டபுள் ஆஃப் சம். ஏன் டபுள் பண்றோம்னா இங்க இன்டீஜரா இருக்கு சம் ஓகேயா. ஆனா வந்து நான் அதோட டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்றேன். அதனால நான் இங்க கன்வர்ஷன் யூஸ் பண்றேன். டபுள் ஆஃப் சம் பை மார்க்ஸ் டாட் லென்த். எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணணும், அப்பதானே நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஆவரேஜ்னு சொல்லி இந்த வேல்யூவை நான் எடுத்து போடுறேன் ஓகேயா. ஸோ எனக்கு இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் பை இதோட ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு காட்டும். ஓகே, இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரியுது, கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா தான் நம்ம இந்த டைப்பில் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இதோட ஆவரேஜ் எனக்கு வரும் லாஸ்ட்டில் ஓகேங்களா. ஏன் டபுள் யூஸ் பண்ணோன்னு தெரியுதா. இங்கே வந்து இன்ட்டுனா இதை ரவுண்ட் பண்ணிடும் 87 அப்படி கொடுத்துரும் 86.6. அதனால தான் நம்ம அதோட வேல்யூவை வந்து நம்ம டபுளாக சேஞ்ச் பண்ணோம் ஓகேங்களா. ஓகே ஃபைன், இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வென்ட்ரி சிஸ்டம் ப்ரோக்ராம் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓகே, இதுக்கும் அதே மாதிரி தான் சிங்கிள் அரே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டாக்கு ஈக்குவல்ஸ் 50 20 75 10ன்னு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் ஆஃப் லென்த் வரைக்கும் அது எனக்கு போகும். ஓகே, இது லெஸ் தென் 20 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு லோ ஸ்டாக்னு அர்த்தம். அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லிடுறோம், குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் 50 20 75 10. இதில் ஏதாவது ப்ராடக்ட் எனக்கு குறையுதுன்னா எனக்கு இமீடியட்டாக எனக்கு தெரியணும் இல்லையா, அப்போ தானே நான் அந்த ப்ராடக்டை ஃபில் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால எதெல்லாம் லோ ஸ்டாக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், பார்க்குறோம் சரிங்களா, செக் பண்ணுறோம். ஓகே, அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ எது லெஸ் தென் 20 இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணணும். இது வந்து நம்ம மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கூட நம்ம வந்து பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே நம்ம வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம், ஸ்டாக் இன்வென்ட்ரி யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு ஃபார் லூப்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம இதை எடுக்கிறோம். ஓகே, ட்ராக்கிங் லிமிட்டட் ஐட்டம்ஸ் சரியா, ட்ராக் பண்ணுறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம், செகண்ட் ப்ரோக்ராம். இப்போ இதுக்கு எனக்கு என்ன வரும்னா 10 வரும். ஓகே, அதாவது 10 மீன்ஸ் தேர்ட் ப்ராடக்ட். ஓகே, வேல்யூ வந்து அந்த மூணாவது இதில் மட்டும் லோ ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுது ஓகேங்க. அதாவது இந்த இடத்துல எதை எடுத்துக்கோ, இண்டெக்ஸ் ஸ்டாக் ஆஃப் ஐ, சாரி நான் வந்து 10ன்னு சொல்லிட்டேன். அதாவது வேல்யூவை கொண்டு வராது, அதோட இண்டெக்ஸ் பொசிஷனாக கொண்டு வரும். இது 0th ப்ராடக்ட், இது 1, இது 2, இது 3 ஓகேயா. அந்த வகையில் எனக்கு தேர்ட் ப்ராடக்ட் மட்டும் லோ ஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுது ஓகேயா. இது மாதிரி இன்னும் நீங்கள் வந்து ஒரு 10 வேல்யூஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரேண்டமாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. உங்களுக்கு அப்போ இது நல்லாவே புரிய வரும். ஓகே, இப்போ தேர்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி நம்ம கொடுக்குறோம். அதில் அது இருக்கா இல்லையா செக் பண்ணுறோம் சரியா. இதுக்கு தான் நான் வந்து லாகின் சிஸ்டம்ஸ் ஓகே, login system or apps. Okay, இதுதான் third example. Okay, இப்போ நான் இதை வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதே தான் கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே வித் டபுள் கோட்ஸில் கமாவோட நம்ம வந்து கொடுத்துடணும். ஓகே, இதில் ஸ்ட்ரிங் சர்ச் ஈக்குவல் டு பாப், பாபுங்கிறது இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுது ஓகேவா. அதனால தான் பாப் கொடுக்குறோம். அப்போ வந்து பூல் ஃபவுண்டு ஃபஸ்ட்டு நான் ஃபால்ஸ்ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் ஓகேயா. முன்னாடியே எனக்கு என்னவா இருக்கும், அதாவது பூலுங்கிறது பூலியனுங்க டேட்டா டைப்பு, ஃபவுண்டுங்கிறது தான் நம்மளோட வேரியபிள் பேர். அதை நான் ஃபால்ஸாக ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் உள்ள கண்டிஷனுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர்லேருந்து நான் இங்கே கொடுக்குறேன் ஓகேவா. அந்த யூசர்லேருந்து யூசர் எடுத்துகிட்டு வரேன் ஓகே. இதுக்கு நீங்கள் இதுதான் பேர் கொடுக்கணும்னு இல்லை, எது வேணால் கொடுத்துக்கலாம். தெரியறதுக்காக நான் வந்து மீனிங்ஃபுல்லாக நேம் கொடுத்துருக்கேன் ஓகே. இந்த பேரு இந்த இதில் வந்து இதுவும் சர்ச்சும் ஈக்குவலாக இருக்கா நான் செக் பண்ணுறேன் ஓகேயா. அதாவது பாபு இங்கே கொடுத்துட்டோம், சர்ச்சில் பாபு சர்ச் பண்ணுன்னு சொல்லிடுறேன். இங்கே ஆல்ரெடி பாப் இங்கே இருக்குது சரியா. அப்போ பாபு ஈக்குவல் இல்லையா. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த ஃபவுண்டு ஃபால்ஸ்லேருந்து ஃபவுண்டு ட்ரூவாக மாறி பிரேக் பண்ணிடும், லூப்பை முடிச்சுக்கும் ஓகேயா. இப்போ இப்படி இருக்குன்னா எனக்கு என்ன வரும், நான் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா. நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த டெர்னரி ஆப்ரேட்டர்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போ இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டு ஓகேவா,
கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் கொடுக்கணும் இல்லையா? கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுக்கணும்? அது ட்ரூவா இருந்தா என்ன வரணும்? கோலன்ல அடுத்தது ஃபால்ஸா இருந்தா என்ன வரணும்? இதுதானே டெர்னரி ஆபரேட்டர். ஸோ இங்க நான் என்ன சொல்லிடுறேன்? ஃபவுண்ட். ஓகேவா? அது ட்ரூவா இருந்ததுன்னா யூசர் ஃபவுண்டுன்னு சொல்லும். இல்லைன்னா யூசர் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லும். ஆக்சுவலி எனக்கு இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃபவுண்டு தான் வரும். ஏன்னா பாப் அதில் இருக்கு. ஓகேவா? நான் இதுல வந்து என்ன கொடுக்குறேன்? பாபுக்கு பதிலாக பேபின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பேபி இதில் இல்லை. ஓகே, இப்போ எனக்கு கண்டிப்பாக என்ன வரணும்? யூசர் நாட் ஃபவுண்டு தான் எனக்கு வரணும். ஓகேயா? இதை நான் பண்ணுறேன். ஓகே, பாப் கொடுத்தா நமக்கு யூசர் ஃபவுண்ட் வரும். ஓகே, இந்த 3 ப்ரோக்ராமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது எல்லா இடத்துலையும் அரேஸ் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஒரு சில இடங்கள்ல ஏன்னு பார்த்தீங்க, ஏன் இது யூஸ் ஆகும், ஏன் யூஸ் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன யூஸ் கேசஸ்ல சில இந்த இடங்கள்ல தான் யூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா இடங்கள்லையும் அரேஸ் யூஸ் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல சில டிராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ்ட் இன் சைஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ வெறும் இங்க 3 வேல்யூஸ் இருக்கு, 10 வேல்யூ இருக்கு, 50 வேல்யூ இருக்கு, 100 வேல்யூ இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. இதுக்குள்ள சர்ச் பண்ணணும்னா நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இங்கேயே நம்ம வந்து ஒரு 50 வேல்யூ இருக்குன்னா நீங்க 50 வேல்யூவையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த மாதிரி சர்ச் கொடுத்து நீங்க எடுத்தீங்கனாலும் அந்த வேல்யூ அது எடுத்துட்டு வந்துடும். அப்ப ஃபிக்ஸ்டு சைஸா இருக்கு அப்படின்னா நீங்க அரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரியல் வேர்ல்ட்ல டெவலப்பர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. விச் மீன்ஸ் ஏன்னா அவங்களுக்கு சைசஸ் வந்து வேற வேறையா தேவைப்படும். அதான் நான் சொன்ன மாதிரி சில கேசஸ்ல இதுதான் இருக்கும். இப்போ மேட்ரிக்ஸ்னா நம்ம வந்து அரேஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு சில கேசஸ் இங்க பார்த்தோம்ல, இந்த கேசஸ்க்கெல்லாம் நீங்க வந்து அரேஸ் யூஸ் பண்ணலாம். அரே வந்து தேவையில்லாத ஒன்றும் கிடையாது. சில இடங்கள்ல நமக்கு யூஸ் ஆகும். 3D கேம்ஸு, கிராஃபிக்ஸு, டெம்பரேச்சர், ப்ரெஷர் செக் பண்றது, RGB சேனல்ஸ் யூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி இப்போ கேம் போர்டு, செஸ், டிக்டாக் டோங்க மாதிரிங்கிறான இந்த மாதிரி கேம்ஸ் யூஸ் பண்றது, மார்க்ஸுக்கு ஸ்டூடெண்ட் மார்க்லாம் இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்கானா 50 ஸ்டூடெண்டோடதுல இதுல எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கான், எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்கான், இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்மள்ட்ட டேட்டாஸ் இருக்கு. அதை நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறோம்னா அரே இஸ் வெரி ஈஸி அண்ட் எஃபிஷியன்ட் தான். ஓகேங்களா? ஆனா எல்லா இடங்கள்லையும் அரே யூஸ் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டைனமிக்கா சேஞ்ச் பண்ண முடியும் இங்க. அண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அரேவ மாதிரி நமக்கு ஒரு வேல்யூவை ஆட் பண்றதோ எடுக்கிறதோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த லிஸ்ட்டை பத்தி தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லென்த்தியா தான் நமக்கு போயிருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அரேவை பத்தின ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வந்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.